வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு அருமையான கேக் செய்ய போகிறோம். இதை டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனுடைய செய்முறையை எப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு தோலை லேசாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 1 டீஸ்பூன் வர அளவுக்கு கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இது ஃப்ளேவருக்காக சேர்க்கணும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதையும் சேர்க்கணும், நம்ம ஜூஸையும் சேர்த்து செய்யணும். இப்போ ஆரஞ்சு பழத்தில் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிராக இருக்கணும். நம்ம ஹேண்ட் பீட்டரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே 200 கிராம் பொடித்த சர்க்கரை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் குக்கிங் சோடா அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு தோலை அதில் சேர்த்துடலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 3 ட்ராப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். 100 ml சேர்த்துருக்கேன். இப்போ 100 ml பட்டர் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்க்குறது மட்டும் ஃபைனலாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். இப்போ இதிலே ஃபைனலாக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கேக் டின்னில் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ இது மேலேயும் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம், ஏர் பபிள்ஸ் இல்லாத. இப்போ இதை ஓவனில் வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஆரஞ்சு கேக் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை வந்து ஒரு 1/2 hour நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ரைட் ரவுண்ட் லேசாக லூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கு நல்லா வரும். அதுவே நல்லா விட்டு தான் வந்திருக்கு. இப்போ ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ அதை அப்படியே திருப்பிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. அருமையான டேஸ்ட்டில் எம்மியான டெலிஷியஸான ஆரஞ்சு கேக் செஞ்சுருக்கோம். சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதே ரெசிபியை இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.